வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஹூலு நெட்வொர்க்கில் ஒரு சைஃபை த்ரில்லர் சீரியஸாக ரிலீஸ் ஆன பாரடைஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல் சீசனில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ஒரு 18+ சீரியஸ் தான். ஒரே ஒரு மைல்டான சீன் இருக்குது, பட் அதுவுமே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது அந்த ஒரு பர்டிகுலர் சீன். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாரடைஸ் சீரியஸோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டோட பிரசிடென்ட்னா அவருக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்பையும் தாண்டி அவரு கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலைக்கு யாரு காரணம், அந்த கொலையை வந்து பண்றதுக்கான மோட்டிவ் என்ன, இதுக்கான விளக்கம் தான் இந்த சீசன் 1ஓட கதை அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைஃபை ஆஸ்பெக்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட், இந்த சீரியஸ் சைஃபை த்ரில்லரா இருந்தாலும் இதுக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியே இந்த கதையை வந்து ட்ரீட் பண்ண விதம், அதுவும் நான் லீனியரா வந்து இந்த கதையை சொன்ன விதம் வந்து உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. திரைக்கதையை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டோரி வந்து நான் லீனியரா தான் போகும். முதல் எபிசோட்ல இருந்து கடைசி எபிசோட் வரையுமே வந்து நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது இருக்கும். பட் அதுதான் இந்த கதையோட ஸ்ட்ரென்த்தா வந்து எனக்கு தெரிஞ்சது. மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து உடனே ரிவீல் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேரக்டர்கள் யாரு, இந்த கேரக்டர்கள் நடுவே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அண்ட் இந்த பிரசிடென்ட் வந்து எதுக்காக இறந்தாரு, அதுக்கான மோட்டிவ் என்ன, மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து யாரு, அவங்க வந்து எப்படி இந்த கதைக்குள்ளார வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து லேயரா ஒவ்வொரு எபிசோட்ல வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல சீரீஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்தது. அண்ட் பர்டிகுலரா 7வது எபிசோட் வந்து முழுக்க பரபரப்பா இருக்கும். அண்ட் அடுத்ததா இந்த கதையை எழுதிய விதமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப டீடைல்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த கதைக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம ரொம்ப சூப்பரா டீடைல்டா எழுதி வந்து பிரசன்ட் பண்ண விதம் வந்து உண்மையிலுமே ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் இந்த சீரியஸ்ல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல சினிமோட்டோகிராஃபி வந்து வேற லெவல். பிகாஸ் வந்து இந்த கதைக்கான ஒரு மூட செட் பண்ண விதமா இருக்கட்டும், இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸுக்கான டெப்த்தை ஆட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதே மாதிரி மியூசிக்குமே வந்து சூப்பரா இருந்தது. பர்டிகுலரா ஒரு சவுண்ட் ட்ராக் இருக்கும். இந்த பாரடைஸ் அப்படின்ற டைட்டில் வச்சு ஒரு சவுண்ட் ட்ராக் இருக்கும். அந்த சவுண்ட் ட்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த சீரியஸ்ல 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஹீரோ ஏஜென்ட் காலின்ஸ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கேரக்டர், இன்னொருத்தவங்க வந்து சினாட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து இந்த சீரியஸோட லீட் கேரக்டர்ஸ். இந்த கேரக்டரை வந்து அவங்க டிசைன் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கான டெவலப்மெண்ட் வந்து ரைட்டிங்ல கொடுத்த விதமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் அப்படின்றது வந்து இந்த சீரீஸ்ல பயங்கரமா இருக்கு. அண்ட் இதை அவங்க 3 பேருமே வந்து வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து நிறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணுவார். அதே மாதிரி சினாட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் நடிச்ச ஆக்டர் வந்து ஒரு சைக்கோ தெரப்பில வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட பேசுவாங்க. அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து 7th எபிசோட்ல வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. ஒரு பர்டிகுலரா பரபரப்பான அந்த சீன்ல அதெல்லாம் வேற லெவலு. மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான காஸ்டிங்குமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் அவங்களோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. யாரும் பெருசா குறை சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. எல்லாருமே வந்து நல்ல நடிகர்கள் தான். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல எனக்கு பிரச்சனையா பட்டது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் கேரக்டர்ஸ் தவிர்த்துட்டு மற்ற கேரக்டர்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸான பில்லி பேஸ், டாக்டர் டோராபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர், ஏஜென்ட் ஜேன், இவங்க 3 பேருக்குமே வந்து நல்ல ஸ்கோப் இருந்தாலுமே வந்து இவங்க 3 பேரையும் கரெக்டாக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குதான் செய்யுது பேசிங்கில். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்லோனஸ் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்லோனஸாக இருந்தாலுமே ஸ்டோரி எங்கேஜிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால அது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுமான்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு ஸ்லோவாக போச்சுன்னா வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் நல்லா போயிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு கட் பண்ணிட்டு ஃபிளாஷ்பேக் போடுவானுங்க. ஸோ அது ரொம்ப கடுப்பா இருந்தது. என்னதான் நான் லீனியரா இருந்தாலுமே அந்த பர்ட்டிகுலர் ஒரு சீன் வந்து பயங்கர ஒரு ஒரு இன்ட்ரிவியூங்கா போயிட்டே இருக்கும். திடீர்னு கட் பண்ணிட்டு அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து உண்மையிலுமே செம கடுப்பா இருந்தது. அண்ட் சில சீன்ஸ் வந்து பர்ட்டிகுலரா சில கில்லிங்ஸ் வந்து சில இடங்கள்ல வந்து ரொம்ப டிபிக்கலா இருந்தது. நம்ம பழைய படங்கள்ல இந்த கேரக்டர் இப்படிதான் சாக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி வந்து சில இடங்கள்ல
நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து ரைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ மற்றபடி இது ஒரு ஒர்த்தான சீரிஸ் தான். சீசன் 1 பார்த்து முடிச்சுட்டா கண்டிப்பா சீசன் 2க்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சைஃபை த்ரில்லர் வித் நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங், அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் வேணும்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல ஆக்டிங்குமே வந்து இந்த சீரிஸ்ல இருக்கு. ஸோ இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 7.5 கொடுப்பேன். ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.